இந்த சண்மு ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? அவ எங்க அம்மாவை அடிக்க போய் தானே நான் இப்படி பேசினேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என்னவோ பெரிய நான் தான் தப்பு பண்ண மாதிரி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசாம எப்பா எப்படி கிளம்பிட்டா? இவன் என்ன நினைக்கா? நான் இவ்வளவு கெஞ்சிட்டே இருக்கணும்னு நினைக்காளா? எப்போ அவ வீட்டுக்கு போனாலும் அப்பவே எல்லாம் மாறிடுச்சு. அங்க இருக்கிறது எல்லாம் வில்லி தானே. எல்லாம் சண்முக்கு சொல்லி கொடுத்து அவன் மனசை மாத்திருக்குங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. அதுங்கெல்லாம் ஒரு அக்கா தங்கச்சியா? என் சண்மு என்னை எவ்வளவு லவ் பண்ணா. ஆனா அவ இப்படி என்னை எடுத்தறிஞ்சு பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த லைஃப்ல என் வாழ்க்கையில வருமான்ட்டு நான் கனவுல கூட நினைக்கல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மலராதான் இருக்கும்னு நினைக்கேன். அவதான் எல்லாத்துக்கும் கண்டிப்பா காரணமா இருக்கும். சும்மாவே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது மலருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவதான் ஏதோ பண்ணி சண்மு மனசை மாத்திருக்கா. காணாததுக்கு ஆனந்துக்கு வேற ஒய்ஃபா வரப்போறா. அவளை பத்தி எதுவும் பேச கூட முடியல என்னால. அவளுக்கு நான் என்னெல்லாம் உதவி பண்ணிருப்பேன். ஒரு நேரம் நைட்ல தனியா மாட்டிக்கிட்டா. அதுவும் பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்தி எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன். கொஞ்சமாவது அதை நினைச்சு பார்த்தானா சண்மு மனசை மாறுறதுக்கு அவ ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டா. எனக்கு எல்லாம் சுயநலம் தான். என்ன என்னத்தா இப்படியே படுத்திருக்கீங்க? சாப்பிடவே மாட்டேங்கீங்க. இப்போ ஒழுங்கா முதல்ல எழுந்துருங்க. இந்த இட்லியாவது சாப்பிடுங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போ. இப்போதைக்கு எனக்கு சாப்பிடுற மூடே இல்ல. தயவு செஞ்சு போ ரேஷ்மா. என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க? உங்க உடம்பு என்னத்துக்கு ஆவறது? அவதான் ஏதோ போயிட்டான்னு பார்த்தோம்னா நீங்க அவளே நினைச்சு இப்படி இருக்க போறீங்களா? ப்ளீஸ் ரேஷ்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கே மைண்ட் சரியில்லை. தயவு செஞ்சு இங்க இருந்து போ. ப்ளீஸ் அத்தா, எஞ்சி இந்த ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிடுங்க ப்ளீஸ். முடியாதுமா, தயவு செஞ்சு போறியா? ரேஷ்மா என்ன பாலா சாப்பிட்டானா? இல்ல இல்ல அத்தை, சாப்பிடவே இல்ல. அவர் சாப்பிடறதுக்கு எழுந்திருக்க மாட்டேங்காரு. அத்தா எழுந்துருங்க அத்தா. நீ பாலா ஏன்டா இப்படி உடம்ப போட்டு கெடுத்துக்கடுற? நேத்துல இருந்து நீ சாப்பிடவே இல்லன்னு ரேஷ்மா சொல்லிதான் எனக்கு தெரியும். ஒழுங்கா எழுந்திருக்கியே எப்படி? தயவு செஞ்சு என்ன விடுறீங்களா? நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கேன். தயவு செஞ்சு விடுங்க. ஏண்டா இப்படியே இருந்து உடம்ப போட்டு கெடுக்க போறியா நீ? என்னத்தையோ பண்ணிட்டு போறேன். எனக்கு நிம்மதியே இல்ல. இதுல இந்த உடம்பு ஒண்ணுதான் குறைச்சல். தயவு செஞ்சு விட்டுட்டு போங்க. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அத்தா நீங்க தனியாவே இருங்க. உங்களை யாரும் நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். எஞ்சி இந்த இட்லி மட்டும் சாப்பிட்டு படுங்க அத்தா ப்ளீஸ் அத்தா. அதான் அவ சொல்றாள்ல கொஞ்சம் எழுந்துறேன்டா. ரேஷ்மா தான் இவ்வளவு தூரம் சொல்லதானே செய்யறா உனக்கு. அம்மா தயவு செஞ்சு விடுங்க. ரேஷ்மா நீ போய் சாப்பிடுமா. இவனுக்காக நீயும் சேர்ந்து பட்டினி கிடக்கல. அவனை பாரு, உன்ன மேல கொஞ்சமாவது அவனுக்கு அக்கறை இருக்கான்ட்டு. என்ன அத்தை நீங்க? அவருக்கு என் மேல அக்கறை இருந்தாதான் நான் அவருக்காக பட்டினி கிடக்கணுமா? ப்ளீஸ் ரேஷ்மா நீயும் உன் மனசை போட்டு கெடுத்துக்கிடாத. இவன்லாம் சரி வரவே மாட்டான். நீ என்னதான் இவன் மேல பாசத்தை காட்டினாலும் சரி, அந்த திமிர் பிடிச்சவ பின்னாடிதான் இவன் போவான். இல்ல அத்தை, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி அதெல்லாம் விடு. நீ ஏன் இப்ப சாப்பிடாம கிடக்க? நீ முதல்ல போய் சாப்பிடு. இல்லைன்னா நீ தட்டுல வச்சிருக்கீல அதை முதல்ல நீ சாப்பிடு. ரேஷ்மா நீ ஏன் சாப்பிடாம இருக்க? எனக்காக நீ சாப்பிடாம இருக்கியா? இது என்ன? போய் சாப்பிடு. நான் எப்படியத்தான் சாப்பிடுவேன் உங்களை இந்த நிலைமையில பாத்துட்டு? ரேஷ்மா என்ன ஆச்சு? ஆமாத்தா, உங்களை நினைச்சு நான் அழாத நாளே இல்ல. நீங்க இப்படி எல்லாம் இருக்கீங்கன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இங்க பாரு ரேஷ்மா, எனக்காக நீ எதுக்கு சாப்பிடாம இருக்க? இப்ப எதுக்கு அழுற? பின்ன என்னடா, ரேஷ்மா 2 நாளா சாப்பிடவே இல்ல. நீ ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கன்ட்டு நேத்து ஃபுல்லா சாப்பிடலடா. என்ன ரேஷ்மா இதெல்லாம்? உங்க வீட்டுல இருந்து எங்க வீட்டை நம்பி தானே உனங்க அனுப்பியிருக்காங்க. இப்படி கிடந்தோம்னா அப்புறம் ஏதாவது சொன்னோம்னா நாங்க தானே பதில் சொல்லி ஆகணும். நீங்க இவ்வளவு கஷ்டத்துல இருக்கீல, என்னால மட்டும் எப்படி எத்தான் நிம்மதியா சாப்பிட முடியும்? ரேஷ்மா நீ என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கியா? என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க தான் என் உயிரே. நான் ஒருத்தையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, என் மேல துளி கூட பாசம் இல்லாம போடான்னு சொல்லிட்டு போயிட்டான் நேத்து. ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியல. என் வீட்டுல இருந்து வளர்ந்துருக்க, அவ்வளவுதான். உன் மேல ஒரு சின்ன அக்கறை கூட நான் இதுவரை காட்டினது கிடையாது. நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னுட்டு ஒரு வார்த்தை கூட நான் உன்கிட்ட கேட்டது கூட கிடையாது. ஆனா நீ எனக்காக எவ்வளவு தூரம் நீ தியாகம் பண்ற. என்னத்தான் சொல்றீங்க? நான் உங்க மேல வச்சிருக்க அன்பு எல்லாம் இல்லாதது. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி நீ முதல்ல சாப்பிடு. இல்லத்தா, நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். நீ முதல்ல சாப்பிடு, அப்பதான் நான் சாப்பிடுவேன். ஆஹா, இந்த விஷயத்துல நான் சொல்றதா நீங்க கேட்கணும். நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். நீங்க சாப்பிடுற அழகை பார்த்தாலே எனக்கு போதும். அப்புறமா நானே போய் சாப்பிட்டுக்கிடுவேன். சரி கொடு, நான் சாப்பிட்டா நீ சாப்பிடுவீல? ஆமாத்தா சாப்பிடுவேன். சரி நீ போய் சாப்பிடு போ. நீங்க முதல்ல சாப்பிட்டு முடிங்க. என்ன போக சொல்லிட்டு நீங்க சாப்பிடலனா யார் வந்து உங்களை பாப்பா? முதல்ல சாப்பிடுங்க. டேய் பாத்தியடா, ரேஷ்மாக்கு உன் மேல என்ன அன்பு இருக்குன்ட்டு. இதுக்காக தான் நான் முதல்ல சொன்னேன் ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு. நீ இங்க ஏன் பேச்சு கேட்ட? அவ எவனே தெரியாது. அவளை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீல, அவளால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டா பாத்தீல. ஆமாமா, இப்போ முறையா யோசிக்கிறேன் உங்க பேச்ச நான் ஏன் கேட்காம இருந்தேன்ட்டு. வீட்டுக்கு கூட தெரியாம அவளை திருட்டு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன். நீங்க எங்க என் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட மாட்டீங்களோன்னு தெரிஞ்சு. ஆனா அவ கொஞ்சம் கூட நன்றி இல்லாம எப்படி என்ன எடுத்துரிஞ்சு பேசுறா. காலேஜ்ல இருந்து எல்லாம் நான் தானே அவளை படிக்க வச்சேன். அந்த நன்றி கொஞ்சமாவது இருக்கா? அவ இப்ப படிச்சுட்டான்ங்கிற திமிர்ல பேசுறா. அவளுக்கு அவ வீடு கிடைச்சிடுச்சு போல, அதான் என்ன மறந்துட்டா. என்னடா சொல்ற? அவளை பாத்தியா நீ? ஆமாமா,
அவளும் அவ அக்காவும் நம்ம ஆனந்த் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நான் தச்சையெல்லாம் பெரியப்பா பார்க்க அங்க போனேன். அப்பதான் 2 பேரும் இருந்தாங்க. அவளை பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே மறந்து அவகிட்ட பேசுறதுக்காக நான் போயிட்டேன். அவகிட்ட பேசியுமே அவ என்ன புரிஞ்சுக்கிடவே இல்லை. இதுக்கிடையில தப்பு எல்லாம் அவ மேலதான் இருக்கு. ஏண்டா உன்னை யாருடா அவகிட்ட போய் பேச சொன்னா? உனக்கு கொஞ்சமாவது அறிவில்ல? இல்லம்மா, அவளை பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவகிட்ட போய் பேசணும் முதல்ல, அதுதான் எனக்கு தோணுச்சு. அவ என்ன சொன்னா உங்களை? இல்ல ரேஷ்மா, அவ என்ன ஏற எடுத்து கூட பார்க்கல. நான் எக்கேடு கெட்டு போனான்னு அவளுக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி நடந்துக்கிடுறா என்கிட்ட. பாத்தியில நான் தான் சொன்னேன்ல, அவ நல்லவளா இருந்தா என்ன அடிச்சதுக்கு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாளா மாட்டாளா? அவ இதுவரை மன்னிப்பு கேட்கலனா அவ எவ்வளவு ராங்கின்னு பாத்துக்கோ. ஆமாமா, உண்மையிலே நான் ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பெரிய தப்பு. நீங்க உண்மையில தான் சொல்றீங்களா? இங்க பாரு ரேஷ்மா, எனக்கு பணம் காசு இதுல எல்லாம் பெரிய ஆசை இருந்ததே இல்லை. எனக்காக ஒரு சின்ன அன்பு அப்படி வைக்கணும்ட்டு தான் ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஷண்மு எம்எல்ஏ உண்மையில உயிரா இருப்பான்னு தான் நினைச்சேன். ஆனா அவ என்ன ஒரு சின்ன தூசா கூட மதிக்கல. ஆனா நான் உன்ன ஒரு சின்ன தூசா கூட இதுவரை மதிக்கல. நீ எம்எல்ஏ உயிரே வச்சிருக்க. இல்லத்தா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. இல்ல ரேஷ்மா, அதான் உண்மை. நான் உண்மையிலேயே ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டணும். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் ஷண்மு கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் இருக்கிறதுலே பெரிய தப்பு. இப்ப என்னடா பிரச்சனை? அவளை வேணான்னு சொல்லிட்டு ரேஷ்மா கல்யாணம் பண்ணிக்கோ, அவ்வளவுதானே? என்னம்மா பேசுறீங்க? ஏன்டா, நான் உங்களுக்காக தானே இருக்கேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், அது மட்டும்தான் எனக்கு எண்ணம். ப்ளீஸ்மா, உனக்காக ஒரு லைஃப் கண்டிப்பா இருக்கு. நீ அந்த லைஃபை அமைச்சுக்கோ. தேவையில்லாம எனக்காக இப்படியெல்லாம் வெயிட் பண்ண வேணாம். எனக்கு ஏற்கனவே ஷண்முவோட கல்யாணம் ஆயாச்சு. லாஸ்ட் வர அப்படிதான். அவ திருப்பியும் என் கூட வந்து இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, எனக்கு ஷண்மு தான் மனைவி. ஏண்டா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்காக ஒரு பொண்ணு இப்படி உட்கார்ந்து அழுது இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கா. அவளை கல்யாணம் பண்ணிக்காம சண்மு அத்தா, நானும் அப்ப இப்படியே இருந்துடுறா அத்தா உங்களை நினைச்சுக்கிட்டு. ஐயோ ரேஷ்மா, என்ன பேச்சு பேசுற நீ? இல்லத்தா, நான் இப்படியே இருந்துடுறேன். நான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்துடுறேன். அதுவே எனக்கு போதும். இங்க பாரு பாலா, நீ உருகுற அளவுக்கு அவ ஒண்ணு ஒருத்து கிடையாது. உன்னையே அவ வேணான்ட்டு போயிட்டாள்ல, பதிலுக்கு நீ அவளை வேணான்னு சொல்லணும். அதுக்கு நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கட்டும், அதான் சரியா வரும். சொத்தை பத்திலாம் அவளுக்கு என்ன தெரியும்? ஏதோ ஒரு ஓட்டு வீட்டுல பிறந்து வளர்ந்தவன். அவளுக்கு இதை பத்திலாம் தெரியுமா? அதான் எல்லாத்தையும் சுருட்ட முடிஞ்சதெல்லாம் சுருட்டிட்டு வீட்டை பக்கம் போயிட்டா. இங்க பாரு, உனக்கு ஒரு 5 நாள் டைம் தரோம். நல்லா உட்காந்து யோசி. ஷண்முவை பத்தியும் யோசி, ரேஷ்மாவை பத்தியும் யோசி. உனக்கு யாரு ஒரு நல்ல மனைவியா இருக்க முடியும்ட்டு நீயே நினைச்சுக்கோ. அத்தா ப்ளீஸ் அத்தா, என்ன கல்யாணம் பண்ணி கட்டுறீங்களா? என்ன ரேஷ்மா இப்படி பேசுற? அவ கேட்கறதுல என்னடா தப்பு இருக்கு? அவ உனக்காகவே இருந்தவளா? இவ்வளவு நாள் ஆச்சு. அவ ஒரு கல்யாணம் பண்ணிருக்காளா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ உன்னை லவ் பண்ணிருக்கா, அவ்வளவுதான். ஏதோ சின்ன வயசுல இவன் தான் உன் மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதுக்காக உனக்காக இவ்வளவு நாள் அவ காத்துட்டு இருந்திருக்கா. இதுவரை உன்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கோவமா அவ பேசியிருப்பாளா? நீ கல்யாணம் பண்ணி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கும் போதும் அவ உன்கிட்ட அன்பா தான் நடந்துக்கிட்டா. இப்படி ஒருத்தியை விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது நீ தாண்டா வெக்கப்படணும். அத்தை, என்னத்த சாப்பிடாம போயிட்டாரு? பாலாத்தா, விடு விடு. அத்தை, என்னத்த அவர் சாப்பிடாம போயிட்டாரு? இப்பதானே அவன் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. வரட்டும், அப்புறம் இருக்கு. அத்தை, உண்மையில எங்க கல்யாணம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். எப்படி அத்தை சொல்றீங்க? அவர் எதுவுமே பதில் சொல்லலையே. இப்பதானே பதில் சொல்லல. ஒரு 5 நாள் டைம் கொடுத்துருக்கோம்ல, யோசிக்கட்டும் நல்லா.